என் உயிரின் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு பிடி செல்வகுமாரின் வணக்கங்கள். கடந்த 2 நாட்களாக அந்த உத்தரப்பிரதேசம் திரிவேணி சங்கமத்தில் அந்த கும்பமேளா, அந்த கும்பமேளாவில் மௌனி அமாவாசை மிகவும் பிரசித்தி பெற்றதென்றால், நேற்று கட்டுக்கடங்காத மக்கள், நேற்றும் முந்தைய தினமும் குறிப்பாக அந்த இரவு 2 மணிக்கு நீராடினால் பல மடங்கு புண்ணியங்கள் கிடைக்கும் என்பதற்காகவும், பாவங்கள் நீங்கும் என்பதற்காகவும் பல ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் ஆன்மீக பக்தர்கள் அலைகடலென திரண்டு வந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்று தெரிந்தும் அதற்குரிய தகுந்த பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்வது, அதற்காக எத்தனை இராணுவ வீரர்களையும் அங்கு வர வைத்திருக்கலாம். இந்தியாவில் உள்ள அத்தனை போலீஸ் காவல் படையினரையும் வர வைத்திருக்கலாம். பல இடங்களாக பிரித்து வைத்திருக்கலாம். எத்தனையோ வழிகளை நாம் செய்திருக்கலாம். இல்லை என்றால் அந்த மக்களை ஒரே நேரத்தில் திரள்வதை தடுப்பதற்கு பல தடுப்பு நடவடிக்கைகளை செய்திருக்கலாம். யார் சொன்னது இத்தனை நேரத்தில் இப்படிதான் செய்தால் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் என்பதால்? மக்கள் ஏதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கோ இப்படி புண்ணிய நீராடினால் நமக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே வருகிறார்கள். ஆனால் இறைவனை தேடியும் புண்ணிய நதிகளை தேடியும் வருபவர்களுக்கு இப்படியெல்லாம் வேதனை நடக்கும்போதுதான் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அந்த இரவு வேளையில் கட்டுக்கடங்காத கூட்டங்கள், நெருக்கடியில் அந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்து எங்கு செல்வது, எப்படி செல்வது என்று தெரியாமல் பலரும் பரிதவித்து போய் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த இன்னல்கள் இனி ஒரு காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த நேரத்தில் இப்படி வந்தால் இவ்வளவு பயன் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் என்று பல விளம்பரங்கள் செய்வதால் தான் இப்படி ஆன்மீகர்கள் ஒரே நேரத்தில் வருகிறார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஆன்மீகம் வேறு, மூட நம்பிக்கை வேறு. இதை செய்தால் இதெல்லாம் நடந்துவிடும், இதை செய்தால் பெரிய பணக்காரர்கள் விடலாம், இப்படியெல்லாம் பல கட்டுக்கதைகளை சொல்லிக் கொடுத்து அந்த ஆன்மீகத்தை நாடி வருபவர்களுக்கு இப்படி பெரும் தீங்குகளும் மின்னல்களும் நடக்கும்போது தான் நம்மை போன்றவர்களுக்கு ஒரு பெரும் மனசுக்கு வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்க கட்டுக்கோப்பான வழிமுறைகளை, அதுக்கு பல பிரிவுகளாக ஒரே நாட்களில் இப்படி ஒரே நேரத்தில் அந்த ஆட்டு மாட்டு கூட்டங்களை திறந்து விடுவது போல் செய்வதை தவிர்க்க வேண்டும். ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. உயிரிழந்த அந்த 30 குடும்பங்களுக்கும் யார் ஆறுதல் கூறுவது? இன்னும் உயிர்கள் ஊசலடி கொண்டிருக்கின்றன. 60 பேருக்கு மேல் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பல இடங்களில் சுகாதார சரியாக இல்லை என்று சொல்லுகிறார்கள், சரியான குடிநீர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு குழுமுகின்ற இடத்தில் இல்லை என்றால் ஒரே நேரத்தில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அரசும் நீதிமன்றமும் எடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. எங்கு சென்றால் நிம்மதி கிடைக்கும் என்று ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் புண்ணிய நீராடுவதற்கும் சென்றால் அங்கும் நிம்மதி இல்லை என்பதுதான் ஆன்மீக பக்தர்களின் ஒரு வேதனையாக இருக்கிறது. இதற்கு மெயின் இன்னொரு காரணம், பெரிய பெரிய விஐபிகளுக்கும் பெரிய பெரிய மடாதிபதிகளுக்கும் பெரிய பெரிய சாதுகளுக்கும் பெரும் செல்வந்தர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு நீராடுவதற்கு காவலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதால், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதால் சாதாரண மக்கள், சாமானியர்கள் இந்த மாதிரி நீராட வருபவர்கள் மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த தகவல். இது போன்ற செயல்பாடுகள் இனி நடக்கக்கூடாது. பெரும் பெரும் தலைவர்களை இந்த மாதிரி காலங்களில், இந்த மாதிரி நேரங்களில் நீராடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்களின் வேண்டுகோள். அனைவருக்கும், மறைந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். பிடி செல்வகுமார், கலப்பை மக்கள் இயக்க தலைவர்.